வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலே தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? இது டிப்ளமோ லெவல் எக்ஸாம். என்ன லெவல் எக்ஸாம்? டிப்ளமோ லெவல் எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு பைலிங்குவலாக தமிழ்லையும் அஸ் வெல் அஸ் என்ன பண்ணியிருக்கோம், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக 2 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பைலிங்குவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸு வரும். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், 2 லாங்குவேஜ்லையும் கொடுத்துருக்கோம். கவனிங்க, இது எந்த டைட்டிலில் வரும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோ. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற டைட்டிலில் வர கொஸ்டின். பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்ற டைட்டிலில் வர கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, வாட் இஸ் தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? கரண்டோட யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. கரண்டோட யூனிட் என்ன நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஆம்பியர். நான் இந்த ஆன்சருமே ஏன் பக்கத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா சில பேருக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்றோன்னே சில பேருக்கு தெரியாது. அதனால என்ன சொல்றோம், ஆன்சருமே பக்கத்தில் போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, எலக்ட்ரிக் கரண்ட் எஸ்ஐ அலகு ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு 1 லைனியர் எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சிருக்கு, நம்ம ஈஸியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. இந்த ஈஸியான கேள்வியை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறையா தப்பு பண்ணியிருப்போம். உங்களுக்கும் தெரியும், ஆர்ஆர்பி எக்ஸாம் ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு அது நல்லா தெரியும். ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் என்ன பண்ணிட்டு வந்துடுவோம், ஓவர் கான்ஃபிடென்ட்ல தப்பு பண்ணிட்டு வந்தோம். அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் கரண்டின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆம்பியர். ஓகேங்களா? வோல்டேஜ் அப்படின்றது நார்மலா வோல்டேஜோட யூனிட். வாட் அப்படின்றது பவரோட யூனிட். ஓகேங்களா? அடுத்தது ஓம் அப்படின்றது ரெசிஸ்டன்ஸோட யூனிட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கேள்வியில் இருக்கிறது எஸ்ஐ அலகு என்னது, ஆம்பியர். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, which gas is a most abundant in the earth atmosphere? எர்த் அட்மாஸ்பியர், பூமியின் வாயு கோளத்தில் அதிக அளவில் உள்ள வாயு. அதிக அளவு எந்த வாயு இருக்கும், உங்களுக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. நார்மலா என்னது, நைட்ரஜன் வாயு தான் பூமியின் வாயு கோளத்தில் அதிக அளவு உள்ள வாயு. நைட்ரஜன் ஆப்ஷன் பி. அடுத்து, வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் இன் தி சர்க்யூட்? ஒரு சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலாவை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நார்மலா நம்ம ஓம்ஸ் லா படிச்சிருக்கோம். அந்த ஓம்ஸ் லா தான் இந்த இடத்துல ஃபார்முலாவா வரும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னது, ஒரு சர்க்யூட்டின் எதிர்ப்பை கணக்கிடும் சூத்திரம். நல்லா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இதுல தான் உங்களுக்கு கேள்வி வரும். இதே மாதிரி தான் என்ன வரும் அப்படின்னா கேள்விகள் வரும். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட்டில் எதிர்ப்பை மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, அதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது தடுக்கணும். ஹை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா சர்க்யூட் என்ன ஆயிரும் அப்படின்னா பஸ்ட் ஆகும். இல்லைன்னா நம்ம தொட்டுக்கிட்டு இருந்தால் டக்குன்னு கரண்ட் போனால் ஏன்னா பஸ்ட் தான் ஆகும். அதனால என்ன பண்ணணும், அதை வந்து தவிர்க்கணும். அதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா நார்மலாக ஓம்ஸ் லா V = IR அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்மேட்டில் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க, அதுதான் ஆன்சர். அப்படின்னா V = IR. அது V = IR அப்படின்றது எதோடது, வோல்டேஜோட ஃபார்முலா. இதுதானே ஓம்ஸ் லா, இதுதான் ஓம்ஸ் லா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இதுல இருந்து ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R = V/I. V/I இதில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? V/I இந்த இடத்துல இருக்கிறதா கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் ஃபார்முலால இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? அடுத்து, which is a hard, ரொம்ப ஹார்டா இருக்கிற மெட்டீரியல் என்னன்னு கேட்குறாங்க. இயற்கையில் பூமியில் உள்ள
இயற்கை பொருட்களில் மிகவும் கடினமானது எது? ஸோ கடினமானது நீங்க என்ன பண்ணிடாதீங்க, இரும்பு கொண்டு வந்து போட்டுறாதீங்க. புரியுதுங்களா? வைரம் தான் இதோட கரெக்டான ஆன்சர். வைரம் அப்படின்றது டைமண்ட். டைமண்ட் தான் இதோட கரெக்டான ஆன்சர். தப்பு பண்ணிடாதீங்க. பூமியில் உள்ள இயற்கை பொருட்களில் மிகவும் கடினமானது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னது? டைமண்ட். அதுக்கு பேர் என்னது? டைமண்ட். 5. Who's invented the electric bulb? இதெல்லாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க. கேட்டிருக்காங்க, நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த கேள்வி ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. யார் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலக்ட்ரிக் பல்பை வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் தான் என்ன பண்ணியிருக்காரு, எலக்ட்ரிக்கல் பல்பை கண்டுபிடிச்சவர். ஸோ எலக்ட்ரிக்கல் பல்பை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன். ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி மட்டும் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது கெமிக்கல் ஃபார்முலாவை வாட்டர். கெமிக்கல் ஃபார்முலாவை வாட்டர். இப்போ ப்ரெசண்டா படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் H2O H2O H2O. ஓகேங்களா? H2O தான் இதோட கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் 4-5 வருஷம் விட்டவங்களுக்கு இதுவும் என்னவா தான் தெரியும், புதுசாக தான் தெரியும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்காக தான் நம்ம கிளாஸே நடத்திட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அவங்களும் புரிஞ்சுக்கணும், அவங்களும் படிக்கணுன்றதுக்காக தான். எல்லாமே ஈஸியாக தான் உங்களுக்கு இருக்கும். H2O எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல RRBல சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல கேட்ட கேள்வி தான். அடுத்தது இன் எ லிவர் வாட் இஸ் த பாயிண்ட் அரவுண்ட் விச் தி லிவர் ரொட்டேட்ஸ்? அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஒரு லிவரில் லிவர் சுற்றுப்புள்ளியானது எந்த புள்ளி எனப்படுகிறது? எந்த புள்ளி எனப்படுகிறது அப்படின்னா மூல நிலை. மூல நிலை. மூல நிலை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, பேசிக்கா இருக்கிற கேள்வி தான். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்து pH வேல்யூ ஆஃப் பியூர் வாட்டர். pH வேல்யூ ஆஃப் பியூர் தூய நீரில் pHன் அளவு என்ன அப்படின்னா அது வந்து 7. அது என்ன? அது 7. ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் பேசிக் அண்ட் சயின்ஸ்ல இன்ஜினியரிங் சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுதான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இதில் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் இருக்கும், லைட்டாக கொஞ்சம் கெமிஸ்ட்ரி டச் பண்ணுற மாதிரி வரும். அப்புறம் இன்ஜினியரிங்கில் இருக்கிற சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் தெர்மோடைனமிக்ஸு, அப்புறமேட்டு மாஸ், இந்த மாதிரி எல்லாருமே இதுக்குள்ளே வந்துடும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரீஇனேபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அது என்னன்னு கேட்குறாங்க. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலம் அது என்னது? நிலக்கரியா, இயற்கை எரிவாயுவா, சூரிய ஆற்றலா, பெட்ரோலா? தீரவே தீராதுதான் என்னது உங்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். அது என்னது? சோலார் எனர்ஜி. நமக்கு சூரியன்ல இருந்து கிடைக்கிற அந்த சன்னு, சூரியன்னா சன்னுல இருந்து கிடைக்கிற அந்த ஒளி எப்பொழுதுமே உங்களுக்கு நிற்கவே நிற்காது. ஓகேங்களா? அதனால அதுதான் என்னது இதோட ஆன்சர், சோலார் எனர்ஜி. இதுதான் இதோட ஆன்சர், சோலார் எனர்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் லைட்? வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் லைட்? கண்ணை மூடிட்டு எல்லாம் சொல்லுவீங்க 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன குழப்புவாங்க அப்படின்னா 3 × 10⁻⁻8 அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க 3 × 10 என்ன பண்ணுவாங்க -7 +7 போடுவாங்க. அந்த நியரஸ்ட் வேல்யூவை கொடுத்து உங்களை குழப்புவாங்க. அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 3 × 10⁸8 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 என்னது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி தான். வரப்போறதுலையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வியை பார்ப்போம். நம்ம அகாடமிக்ல RRBக்குரிய கிளாஸஸ்கள் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து டிப்ளமோ லெவலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா டெக்னிக் கிளாஸஸ், நான் டெக்னிக்கல் கிளாஸஸ் எல்லாமே RRBக்குரிய எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281 கால் பண்ணுங்க. இல்லை நான் வாட்ஸ்அப் மூலியமா கான்டாக்ட் பண்றேன், வாட்ஸ்அப் மூலியமா தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் நம்பர் தானே நோட் பண்ணுங்க 8248642211. இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களுக்கு கால் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல டைட்டிலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.